மீண்டும் துவங்கியதா போர்? போர் வரும் என அமெரிக்கா அறிவிப்பு. ஹார்மோஸ் பகுதியை கட்டுப்பாட்டில் எடுத்தது ஈரான். அமெரிக்க கப்பல் மீது ஈரான் தாக்குதல். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரை அசிங்கப்படுத்திய அந்த நாட்டின் கடற்படை. அசிமுனரை கேவலப்படுத்திய ட்ரம்ப். ஈரானுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் இந்தியா. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல். பார்க்கலாம் இந்த வீடியோவில். நியூஸ் பல்ஸ் தமிழ் அன்பு இதயங்களுக்கு வணக்கம். ஹார்மோஸ் பகுதியை ஈரான் கடற்படை முழு கட்டுப்பாட்டையும் எடுத்திருக்கிறது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தயார் நிலையில் இருப்பதாகவும் அமெரிக்க கப்பல்கள் எது வந்தாலும் கடுமையாக தாக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. இதையடுத்து ஈரானும் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் மக்களுக்கு உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் மீண்டும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. வரும் நாட்களில் ஈரானுடன் போர் நடக்கும் என்று அமெரிக்காவும் அறிவித்துள்ளது. இதனால் ஈரானில் மீண்டும் முழு அளவிலான போர் துவங்குமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரானும் அமெரிக்காவும் மாற்றி மாற்றி போர் குறித்து பேசி வந்த நிலையில் சமரசமும் எட்டப்படவில்லை. ஹார்மோஸ் நீரிணை திறந்திருக்கும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அனைத்து யுரேனியத்தை எங்களிடம் ஒப்படைக்க ஈரான் சம்மதித்து விட்டது என்று கூறியிருந்தார். ஆனால் அவர் கூறிய சில நிமிடங்களில் ஈரான் மறுத்திருந்தது. ஏப்ரல் 20 பாகிஸ்தானில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையை ஈரான் ரத்து செய்துள்ளது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. ஈரான் முழுவதும் காலவரையின்றி கல்லூரி பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தரைப்படை நிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த முறை இஸ்ரேல் தாக்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு இதே போன்று ஈரான் நிறுத்தியிருந்தது. போர் நிறுத்தம் தொடர்பான தற்காலிக ஒப்பந்தம் ஏப்ரல் 22 அன்று முடிவடைகிறது. அதற்குள் தற்போது மீண்டும் போர் சூழல் ஏற்பட்டுள்ளது. தரைப்படையுடன் ஈரான் தயாராக இருக்கிறது. முன்னதாக இஸ்ரேல் அமெரிக்கா இரண்டும் ஈரானின் மருத்துவமனை மீது கடுமையான தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் இதுகுறித்து இதுவரை ஈரான் எந்த தகவலையும் வெளியிடவில்லை. நேற்று ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் திறந்துவிட்டது, இது என்னுடைய வெற்றி என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆனால் இன்று எங்களை ஈரான் பிளாக்மெயில் செய்கிறது, அது மாதிரி செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார். ஈரானின் மூத்த கமாண்டர் முகமது ரெசா நக்தி மீண்டும் போர் துவங்கினால் அது உலகப் போராக இருக்கும். எங்களிடம் ஏவுகணைகள் இல்லை என்று தவறான கணக்கு போடக்கூடாது. மீண்டும் போர் துவங்கினால் இந்த மாதமே ஏவுகணைகளை தயாரித்து தாக்குதல் செய்வோம் என்று கூறியிருக்கிறார். தற்போது ஹார்மோஸ் நீரிணை மூடப்படும் என்று ஈரான் அறிவித்ததை அடுத்து பல்வேறு கப்பல்கள் மீண்டும் பெர்சியன் கடல் பகுதிக்கு திரும்பியுள்ளன. ஹார்மோஸ் பகுதியில் இந்திய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதற்கு இந்தியா கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறது. வரலாற்றில் முதன்முறையாக ஈரானில் இருந்து எண்ணெய் ஏற்றி வந்த சன்மார்க் ஹெரால்ட், ஜாக் ஆர்னவ் கப்பல்கள் மீது ஈரான் கடற்படை தாக்குதல் நடத்தியது. இதையடுத்து டெல்லியில் இருக்கும் இந்தியாவுக்கான ஈரான் தூதர் டாக்டர் முகமது ஃபதாலிக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சம்மன் அனுப்பியிருந்தது. இதையடுத்து அவர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு வந்திருந்தார். உலகிலேயே கடற்படையில் இந்தியா 5ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்திய கொடியை ஏற்றி வந்தபோதும் தாக்கப்பட்டது ஏன் என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. நட்பு நாடுகளின் கப்பல்கள் தாக்கப்படாது என்று கூறிக்கொண்டே தாக்கப்பட்டது ஏன்? ஈரான் இது மாதிரியான செயல்களில் இறங்கினால் பல நாடுகளின் கண்டனத்துக்கு ஆளாக நேரிடும். தற்போது கடுமையான வாக்குவாதம் ஈரானின் இராணுவம் மற்றும் கடற்படையில் எழுந்துள்ளது. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருப்பவர் அப்பாஸ் அராக்சி. இவர் 2 நாட்களுக்கு முன்பு ஹார்மோஸ் நீரிணை திறந்து இருக்கும் என்று பதிவிட்டிருந்தார். ட்ரம்பும் இதற்கு நன்றி கூறியிருந்தார். ஆனால் மறுபக்கம் அமெரிக்கா ஹார்மோஸ் பகுதியில் தனது கடற்படையை பலப்படுத்தி இருக்கிறது. தடங்கல்கள் ஏற்படுத்துவோம் என்று கூறியிருந்தது. இந்த நிலையில் அமெரிக்காவின் தடங்கல்கள் நீங்கும் வரை ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் மூடும் என்று அறிவித்துள்ளது. ஒரு சேனலுக்கு பேட்டியளித்த ஈரான் IRGCயின் கடற்படை தலைமை வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியை இடியட் என்று தரக்குறைவாக விமர்சித்திருக்கிறது. இது வைரலாகி வருகிறது. நீரிணை இன்னும் மூடித்தான் இருக்கிறது. இமாம் காமேனி உத்தரவிட்டால் மட்டுமே நாங்கள் திறப்போம், ட்வீட் போட்டால் நாங்கள் திறக்க மாட்டோம் என்று கூறி அப்பாஸை அவமதித்துள்ளது. எங்களது எதிரி கப்பல்கள் ஹார்மோஸ் நீரிணையை கடக்க முயற்சித்தால் தாக்கப்படும் என்று கூறுகிறது ஈரான் கடற்படை. அது அராக்சிக்கு ஏற்பட்ட பெருத்த அவமானமாக பார்க்கப்படுகிறது.
துவக்கத்திலிருந்து அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பவர் அப்பாஸ் அராக்சி. அவரை மரியாதை இல்லாமல் இடியட் என்று அழைத்திருப்பதன் மூலம் ஈரான் தன்னிலையை மறந்து செயல்படுகிறதா? யார் அந்த நாட்டை கட்டுப்படுத்துகிறார்கள்? இராணுவம் யார் கையில் இருக்கிறது? யார் உத்தரவின் பேரில் பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன, ரத்து செய்யப்படுகின்றன போன்ற கேள்விகள் எழுகின்றன. ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறார் அப்பாஸ் அராக்சி. அவரிடம் உண்மைகளை, கட்டளைகளை பகிர்வதற்கு தலைமை மறுக்கிறதா? அவருக்கு தெரியாமல் முடிவுகள் எடுக்கப்படுகிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. உடனடியாக அராக்சி இருட்டடிப்பு செய்யப்பட்டு இருக்கிறார். ஈரானின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் தற்போது பேட்டியளித்து வருகிறார். அவர் கூறுகையில், அமெரிக்கா பின்பற்றும் டிப்ளமேட்டிக் முறை சர்க்கஸ் மாதிரியான அணுகுமுறையாக இருக்கிறது. தூதரக முயற்சியை சிதைக்கிறது. ட்ரம்ப் அதிகமாக பேசுகிறார். ஒரே உரையிலேயே முரண்பட்ட கருத்துக்களை கூறுகிறார் என்கிறார். போரின் முகத்தை மாற்றியிருக்கிறது ஈரான். இதுவரை வெளியே காட்டாத பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் 5500 கிலோமீட்டர் தாக்குதல் திறன் கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணை எடுக்கப்படும் இலக்குகள் அனைத்தும் எங்களது எல்லைக்குள் இருக்கிறது என்கிறது IRGC. CNN செய்தியாளர் ஒருவர் ட்ரம்பிடம், பாகிஸ்தானின் ஃபீல்டு மார்ஷல் உங்களுக்கு ஒப்பந்தத்தை செய்து கொடுக்க முடியவில்லை என்றால் என்னவாகும் என்ற கேள்வியை எழுப்பினார். இதற்கு பதிலளித்த ட்ரம்ப், அவர்களுக்கு வேறு வழியே கிடையாது. அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை செய்து முடிக்க வேண்டும். வேறு மாற்று வழியே இல்லை. அவர்கள் தோல்வியடைந்தால் அது அவர்களுக்கு மோசமான நிலையை ஏற்படுத்தும். நாங்கள் எங்களது கூட்டாளிகளை அழைத்து சொல்லுவோம், அந்த $8 பில்லியன் டெபாசிட்டுகளை திரும்பப் பெறுங்கள், உடனே எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறுவோம். மேலும் நாங்கள் IMF உடன் பேசப்போகிறோம். அடுத்த $1.2 பில்லியன் தவணையை நிறுத்தச் சொல்லுவோம். அவர்கள் தங்கள் நிலையை சரி செய்யும் வரை பணம் இல்லை. இது மிகவும் எளிது. நீங்கள் ஒப்பந்தத்தை செய்து முடிக்கிறீர்கள், இல்லையெனில் அதன் விளைவுகளை எதிர்கொள்வீர்கள். ஒப்பந்தங்கள் இப்படித்தான் வேலை செய்கின்றன என்கிறார் தடாலடியாக. பாகிஸ்தானின் நெஞ்சில் தற்போது கத்தியை இறக்கியிருக்கிறார் ட்ரம்ப். நல்ல ஃபீல்டு மார்ஷல் என்று அழகாக அசிமுனிரை பேசி நயவஞ்சகம் செய்கிறார் ட்ரம்ப். உலகமே பாருங்கள். இதனால்தான் ட்ரம்பிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கூறுவது. ஏன் ட்ரம்பிடம் இருந்து இந்தியா பல லட்சம் மைல்கள் தள்ளியே இருக்கிறது என்பதும் புரியும். மேலும் அரபிக்கடலுக்குள் இருந்து வரும் கேபிள்களை துண்டிப்போம் என்று ஈரான் கூறியிருக்கிறது. அப்படி நடந்தால் இந்தியாவில் அரபிக்கடலில் இருந்து நெட்வொர்க் பெறும் குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்கள் பாதிப்படையும். இந்த நிலையில்தான் பாகிஸ்தானின் பஞ்சாப் இராணுவம் ஆப்கானிஸ்தானில் இருக்கும் பக்டிகா மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. மேலும் பாகிஸ்தானின் ராவல்பிண்டியில் இருக்கும் அனைத்து ரெஸ்டாரண்ட்டுகள், பார்க்குகள், ஹோட்டல்கள், சந்தைகள், ஜிம்னாஸ்டிக்குகள், முடிதிருத்தும் நிலையங்கள், பேக்கரிஸ், மதரசாக்கள் ஆகியவற்றை காலவரையின்றி மூட வேண்டும் என்று பாகிஸ்தான் அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனால் ஆப்கானிஸ்தானுடன் பெரிய அளவிலான போரில் பாகிஸ்தான் இறங்குகிறதா என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது. உலகமே இன்று போரின் முனையில் இருக்கிறது. ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போர், ஒரு பக்கம் மத்திய தரைக்கடல் போர், மறுபக்கம் ஐரோப்பாவிலும் போர் விரிவடையுமா என்ற சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தானும் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. பார்க்கலாம் வரும் நாட்களில் என்ன நடக்கிறது என்று. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.